The second lesson, Magadha Malaveshayoho Shauriyam. இது வந்து தசகுமார சரிதம்னு ஒரு கத்தியம் இருக்கு. அதாவது கத்தியம் கவீனாம் நிகஷம் வதந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பத்தியம் எழுதுறது எவ்வளவு டிஃபிகல்ட்டோ கத்தியம் எழுதுறதும் ரொம்ப டிஃபிகல்ட். அது வந்து உரைக்கல் போல. சரியா? சோ கவிகளினுடைய அவளுடைய காலிபரை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா இந்த கத்தியங்கள். பத்தியத்துல எப்படி யூ ஹாவ் டு ஸ்டிக் டு அ மீட்டர், அந்த மீட்டருக்குள்ள நீங்க அக்ஷரங்களை போட்டு பதங்களை கரெக்டா வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த கன்வே பண்றதுக்கு எப்படி நீங்க பிரயத்தனம் பண்ணணுமோ அதே மாதிரி உங்களுக்கு கத்தியத்துல என்ன அப்படின்னா லென்த்தியா சமஸ்த பதங்கள் இருக்கும். லாங் அப்படியே ஒண்ணு 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 நம்ம சத்வசீலம் வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி பார்த்தோம். இப்ப தசகுமார சரித்தம் அப்படிங்கிறது அதை விட இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்கும் அதனுடைய சமஸ்த பதங்கள். அந்த விக்கிரக வாக்கியங்களை எங்க பிரிக்கணும், எப்படி வந்து அது சமஸ்த பதமா ஆக்கணும் அப்படிங்கறதனுடைய ஒரு பயிற்சி, ஒரு ட்ரைனிங் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் படிக்கிறதுனால தெரியும். கத்தியத்திலே ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்தேன்னா பாணபட்டருடைய காதம்பரி, அப்புறம் அவருடைய ஹர்ஷச்சரித்தம். இது ரெண்டுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்க நம்மளுடைய காலகட்டத்துல இருந்தவர் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது லேட்டர் இவாளுக்கெல்லாம், இந்த பாணபட்டர் இவாளுக்கெல்லாம் காலமே தெரியாது நமக்கு. லேட்டரா வந்ததுல லக்ஷ்மண சூரியோட பீஷ்ம விஜயமாக இருக்கட்டும், பாரத சங்கிரகமா இருக்கட்டும், எல்லாமே ப்ரோஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த தசகுமார சரித்தம் அப்படிங்கறத எழுதினது யாருன்னா தண்டின்னு ஒரு கவி. சரியா? சோ வந்து இந்த தண்டியோட இது என்ன அப்படின்னா, இவர் வந்து அஹ், த்ரயः அக்னயः, த்ரயः தேவாः, த்ரயः வேதாः, த்ரயः குணாः, த்ரயோ தண்டி பிரபந்தாச்ச த்ரிஷு லோகேஷு விஸ்ருதாக அப்படின்னு வந்து ஆஹ், பிருஹத் ஷார்ங்கதர பத்ததி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல ராஜசேகரஹா அப்படின்னு ஒரு கவி வந்து இந்த மாதிரி தண்டியை பத்தி ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்கார். அதாவது அக்னிங்கிறது தக்ஷிணாக்னி, கர்ஹபத்தியம், ஆஹவனியம் அப்படின்னுட்டு அந்த ஸ்ரௌத அக்னி வர்க்கம் மூணு. அதே மாதிரி பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன் அப்படின்னுட்டு தேவாகா த்ரயா, த்ரயஹ தேவாகா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேதாகா த்ரயஹன்னு போட்டிருக்கா. அவ வந்து அதர்வ வேதத்தை விட்டுட்டு மீதி மூணுத்தை சொல்லியிருக்கா. த்ரயஹ குணாக, சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற மூணு குணங்கள். இந்த மாதிரி மூணு மூணு மூணுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷ ஸ்தானத்தை வகிக்கிறதுனால தண்டியினுடைய பிரபந்தங்களும் மூணு விசேஷம். த்ரிஷு லோகேஷு விஸ்ருதாக தண்டி பிரபந்தாக த்ரயஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து கோட் பண்றார். சோ இந்த தண்டியோட ஒர்க்குன்னு நீங்க பார்த்தேன்னா இப்ப நம்ம படிக்க போற இந்த தசகுமார சரித்தம் அப்படிங்கறதுல இருந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாகத்துல இருந்து நமக்கு வெரி லிட்டில் போர்ஷன் தான் நமக்கு வந்து இப்போ பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கா சமர்த்தாக்கு. இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா காவ்யாதர்ஷம் அப்படிங்கிற ஒரு ஆலங்காரிக்க டெக்ஸ்ட் எழுதியிருக்கார். இட்ஸ் ரிட்டாரிக் ஒர்க்னு சொல்லுவா. ரிட்டாரிக் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி வந்து நம்ம காவியம், நாடகம், கண்ட காவியங்கள், சம்பு ராமாயணம் எல்லாமே படிக்கிறோம் இல்லையா? சோ இத இந்த காவியங்களையோ நாடகங்களையோ இல்லனா ஒரு கத்தியத்தையோ எழுதுறதுக்கு தேர் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சும்மா அப்படியே நானும் ஆரம்பிச்சேன் அப்படின்லாம் எழுத முடியாது. ஒரு ஒரு காவியம், ஒரு மகா காவியம் அப்படின்னா அதுல இத்தனை சர்க்கங்கள் இருக்கணும். ஒவ்வொரு சர்க்கத்திலையும் மினிமம் இந்த நம்பர் ஆஃப் ஸ்லோகங்கள் இருக்கணும். அதுல நீங்க அந்த ஒரு ராஜாவை பத்தி வர்ணிக்கிற ஒரு கதையா இருக்கணும். அதுல நேச்சரை பத்தி வர்ணிக்கணும், ஹிமாலய பர்வதங்களை பத்தி வர்ணிக்கணும், நதிகளை பத்தி வர்ணிக்கணும்னு காவியத்துக்கு ரூலு. அதே மாதிரி நாடகம் எடுத்துட்டேன்னா ஒரு நாடகமே தசரூபகம் அப்படின்னு சொல்றா. 10 விதமான ரூபகங்கள் இருக்கிறது ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து அந்த ரூபகம்னு சொல்றா. அதுல ஒன் இஸ் நாடகம். சோ அந்த நாடகம்ங்கிறது எப்படி எழுதணும், அதுல வர நாயகன் வந்து எப்படிப்பட்ட நாயகனா இருக்கணும், நாடகத்துக்கு எப்படி ஒரு நாயகன் இருக்கணும், அப்புறம் பிரஹசனத்துக்கு ஒரு நாயகன் எப்படி இருக்கணும், அப்புறம் உங்களுக்கு வந்து பிரகரணத்துக்கு எப்படி இருக்கணும்னு நிறைய இதெல்லாம் சொல்ற டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டாரிக் ஒர்க்னு பேரு. ஸோ இப்போ வந்து தண்டி வந்து காவ்யாதர்ஷம்ங்கிற ஒரு ஆலங்காரிக்க டெக்ஸ்டும் எழுதியிருக்காரு. ஸோ தசகுமார சரித்தம்னு ஒரு ப்ரோஸ், காவ்யாதர்ஷம்னு ஒரு அலங்கார டெக்ஸ்ட் ஒன்று எழுதியிருக்கார். அலங்காரம்னா இட் டசன்ட் ஸ்டிக் ஒன்லி டு த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அலங்காரிக்காக அப்படின்னா சாகித்யத்துல சாகித்யகாராகான்னு சொல்றா. சாகித்யத்துல இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸை பத்தியும் பேசுற டெக்ஸ்டுக்கு தான்
உங்களுக்கு அலங்கார டெக்ஸ்ட்னு பேர். இட் டசன்ட் ரெஸ்ட்ரிக்ட் இட் செல்ஃப் ஒன்லி டு தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இட் டீல்ஸ் வித் மெனி டாபிக்ஸ். சரியா? மூணாவது ஒர்க் என்ன அப்படிங்கறதுல நிறைய டிஸ்பியூட் இருக்கு. சில பேர் வந்து அவந்தி சுந்தரி கதா இவர் எழுதினார்ன்றா. பட் வந்து அந்த அவந்தி சுந்தரி கதாங்கிறது ரெண்டு பாகம் இருக்கு. அஹ், அது பாதி அவைலபிள், பாதி இல்ல. அவர் பாதியா தான் எழுதியிருக்காருங்கிறா. இல்லனா முகுடத்தாடித்திகம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதை வந்து இவர் எழுதியிருக்காருன்னு இவருக்கு அட்ரிபியூட் பண்றா. இல்லைன்னா சந்தோ விச்சித அப்படி விச்சிதி அப்படின்னுட்டு ஒரு சந்தஸை பேஸ் பண்ணி, ப்ராசடி பேஸ் பண்ணி ஒரு கிரந்தம். ஸோ இந்த மூணாவது ஒர்க் ஆஃப் தண்டி வந்து கொஞ்சம் இன்ஃபேக்ட் இன்னொருமே ஒரு கதை இருக்கு. மிருச்சகட்டிகம்ங்கிற ஒர்க்கே தண்டி தான் எழுதினார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இல்லைன்னா சாருதத்தம்னு வாசனுக்கு ஆட்ரிபியூட் பண்ற டெக்ஸ்ட் கூட தண்டி தான் எழுதினார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஸோ மூணாவது டெக்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. நமக்கு இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தசகுமார சரிதம்ங்கிற இந்த ப்ரோஸ எழுதினவர் தண்டிங்கிற ஒருத்தர். இவர் வந்து இந்த தன்னுடைய ஒர்க்கில் நீங்க பார்த்தேன்னா, ஆம், அதாவது நிறைய வந்து சவுத்துல இருக்கிற விஷயங்கள், அதுல இருக்கிற நகரங்கள் அதெல்லாம் பத்தி வர்ணிக்கிறதுனால we can arrive at a conclusion. பிகாஸ் இப்ப காளிதாசனை வந்து உஜ்ஜயினை சேர்ந்தவன் ஏன் சொல்றா அப்படின்னா, அவனுடைய ஒர்க்ல நிறைய உஜ்ஜயினி வர்ணனை வரும். புரியுறதா? மகாகாலேஸ்வரரை பத்தி வர்ணிப்பான், உஜ்ஜயினி வர்ணனை வரணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிற, இப்ப நம்ம ஒரு ஒர்க் எழுதினோம்னா நம்ம மயிலாப்பூரை பத்தியும் மந்தவெளி பத்தியும் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். நம்ம பிறந்து விழுந்த இடம் தான், அப்புறம் இருக்கிற பெங்களூரை பத்தி வேணா எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இந்த தண்டிங்கிறவர் தான் இருந்த அந்த சவுத்து பிரதேசத்தை பத்தி எழுதினதுனால ப்ராபப்ளி அவர் வந்து தட்சிண தேசத்தை சேர்ந்தவரா இருக்கலாம். சரியா? அண்ட் அவருடைய இந்த ஒர்க்லயும் தேர் மே பி இம்பாக்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஆர் தமிழ் வேர்ட்ஸ். நம்ம ஜென்ரலி வி திங்க் இன் அவர் மாத்திருபாஷா இல்லையா, அது அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல பேசுறதா இருந்தாலும் சரி, சம்ஸ்கிருதத்துல எழுதுறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிறது தமிழ்ல யோசிப்போம், மாத்திருபாஷையில. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, தெர் இஸ் அனதர் சுபந்துன்னு ஒரு ஒரு ரைட்டர். அவர் வந்து வாசவதத்தான்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கார். அவருடைய ஒர்க்கில் ஜாதே ஜெகதி வால்மீகௌ கவிஹி இதி அஸ்ய அபிதா அபவத் கவி இதி ததோ வியாசே கவயः त्वयि தண்டினி அப்படியே கொண்டு மேல ஏத்தி வச்சுட்டார் தண்டிய. எப்படி அப்படின்னா, வால்மீகௌ ஜகதி ஜாதே, வால்மீகி ஆனவர் இந்த உலகத்தில் பிறந்த அந்த தருணத்தில் கவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துதான். சரியா? கவிஹி சிங்குலர். சரியா? அதுக்கப்புறம் வியாசர் வந்ததுக்கு அப்புறம் கவி இது ததோ வியாசக டியூவல் வந்துதான். கவயஹ கவிஹி கவி கவயஹ அப்படிங்கிற ப்ளூரல் எதுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா, தண்டிங்கிற ஒரு கவி வந்ததுக்கு அப்புறம். நல்லா இருக்குல்ல இந்த மாதிரிலாம் ஒருத்தரை பத்தி புகழும்போது? புகழறது கூட அழகா புகழணும். ஸோ அந்த மாதிரி கவின்னு வெறும் வால்மீகி இருக்கும்போது மாத்திரம் கவி சப்தம் எப்பயோ வந்திருக்கும். பட் அவரோட எக்ஸாஜரேஷன், பொயட்டிக் இமேஜினேஷன் தானே இது. கவிங்கிற ஒரு பதம் எப்போ வந்ததுன்னா வால்மீகி பிறந்த தருணத்தில். அதுக்கப்புறம் கவி அப்படின்னு டியூவல் எப்போ வந்தது அப்படின்னா வியாசர் வந்தப்புறம். கவயகங்கிற வார்த்தை எப்போ வந்ததுன்னா தண்டி வந்தப்புறமா. சரியா? அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு அளவுக்கு சம்ஸ்கிருத சாகித்யத்துல ஈடுபட்டு இருக்கிறவா, உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்த கௌரவம் தண்டினக பதலாலித்யம் மாகே சந்தி த்ரயோ குணாகான். இட் இஸ் அ கொட்டேஷன் தட் பிரைசஸ் மாகா. பட் இங்க நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, தண்டினக பதலாலித்யம். ஸோ த யூசேஜ் ஆஃப் பதங்கள் பை தண்டி, அதனோட லலித தன்மை, லாலித்யம் நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்கிற ஒரு விஷயம். காளிதாசன் இஸ் ஃபேமஸ் ஃபார் சிமிலி. உபமா காளிதாசஸ்ய பாரவேக அர்த்த கௌரவம் அப்படின்னா, அவனுடைய பாக்கமே உங்களுக்கு நாரிக்கையில பாக்கம்னு வா. தேங்காவை உடைச்சி அதுல இருக்கிற தேங்காவை துருவி இளநீரை குடிக்க யூ ஹேவ் டு மேக் அன் எஃபர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பாரவி. அதுவே நம்ம காளிதாசர்லாம் திராட்சா பாக்கம், திராட்சை எடுத்து சாப்பிடுற மாதிரி. ஸோ அதுல தண்டினக பதலாலித்யம், பதங்களினுடைய அந்த யூசேஜ். மாகே சந்தி திரையோ குணாகான்னு இது மாகனுக்கு பிரைஸ் பண்றது. பட் தண்டிங்கிற அவருடைய பதங்களினுடைய யூசேஜ் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரசன்ட் டெக்ஸ்ட் என்ன பார்த்தேள் அப்படின்னா, இது வந்து தசகுமார சரிதம்னு பேரு. இங்க வந்து இதை எப்படி பிரிச்சிருக்கார் அப்படின்னா, இப்ப காதம்பரிலாம் பார்த்தேன்னா கதாமுகம், ஆம், இது கதா அப்படின்னு வந்துரும். கதாமுகம்ங்கிறது ஒரு செக்ஷன், கதாங்கிறது இன்னொரு செக்ஷன். கதைங்கிறது கதாமுகத்துக்கும் கதைக்கும் இன்னும் கதாமுகம்ங்கிறது ப்ரில்யூடு மாதிரி இருக்கும். ஸோ ஆமுகம்னு சொல்லுவா. அதுல கதாமுகம்ங்கிறதுலயும் கதை தான் வரும், கதையிலயும் கதை தான் வரும். இவர் வந்து இதை எப்படி பிரிச்சிருக்கார் அப்படின்னா 8 உச்சுவாசமா பிரிச்சிருக்கார். இந்த சாப்டருக்கு வந்து நிறைய பேர் கொடுப்பா. இப்ப டிராமால பார்த்தேன்னா அங்கஹன்னு கொடுப்பா. நீங்க வந்து இதுல பார்த்தேன்னா, கீதையில பார்த்தேன்னா அத்தியாயம்.
காவியத்துல பார்த்தேன்னா சர்க்கம், அப்புறம் வந்து சில இப்போ வந்து இது பார்த்தேன்னா பிரதமோத்யோதா, உத்யோதகான்னு கொடுப்பா. இப்போ இதுலலாம் துனியாலோகம்லாம் அப்படிதான் இருக்கு. ध्वन्यालोकम् துனியாலோகத்துல பிரதம உத்யோதா, த்விதியா உத்யோதா, உத்யோதம்னு பேர் கொடுப்பா. ஸோ இது நம்ம சூஸ் பண்ற நேம் தான். ஸோ இவர் வந்து 8 உச்வாசமா பிரிச்சிருக்கார். அண்ட் இதுல பூர்வ பீட்டிகா, மத்தியம பீட்டிகா, உத்தர பீட்டிகான்னு இருக்கு. இந்த பூர்வ பீட்டிகால 5 உச்வாசம் இருக்கு. அண்ட் உத்தர பீட்டிகால மீதி வந்து 8. ஓ, 5 3 5 8 13 உச்வாசம் இருக்கு. சாரி. உத்தர பீட்டிகால 8, பூர்வ பீட்டிகால 5, அப்புறம் உத்தர பீட்டிகாயாம் உபசம்ஹாரஹா அப்படின்னுட்டு கன்க்ளூஷன்ல போயிட்டுருது. இது வந்து இந்த டெக்ஸ்ட் நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். நான் இது இது படிச்ச காலத்துல படிச்சது தான், நான் யாருக்கும் சொல்லி கொடுத்தது இல்ல. ஸோ ஐ எம் ஆல்சோ லேர்னிங் அலாங் வித் யூ பீப்புள். ஸோ வந்து இதுல என்ன அப்படின்னா, இந்த குமாரர்களை பத்தின கதை தான் இந்த தசகுமார சரித்தம்ங்கிறது. சரியா? இதுல வந்து ராஜவாகனம்னு முதலிய 3 ராஜகுமாரர்கள், அப்புறம் 7 மந்திரிகள் அவளுடைய சரித்திர வர்ணனம். அதுல பூர்வ பீட்டிகால 2 ராஜகுமாரர்கள், அப்புறம் வந்து குமார சரித்தம் மத்தியம பீட்டிகால, 8 குமாரர்களுடைய சரித்திரம் வந்து உத்தர பீட்டிகால. இந்த மாதிரி இதனுடைய பேட்டர்ன் போகுது. எனிவே வி ஆர் நாட் கன்சர்ன் அபவுட் த ஹோல் டெக்ஸ்ட். ஆஸ் த பிரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் ஒன்லி இஸ் மகத மாலவையோகோ சௌரியம், அவ்வளவுதான். மகதராஜா, மாலவராஜா, இவா 2 பேருடைய சௌரியம் அப்படின்னா சூரதா, சூரஸ்ய பாவம் சூரதா சௌரியம். சரியா? அத பத்தி இப்ப படிக்க போறோம். படிக்கிறேடா மாலினி மேடம்? படிங்க. मगधमालवेश्योः शौर्यं ம், दशकुमारचरितात् ஆமா दण्डी रचयेत ஆமா. ம் कदाचित् नानाविध महतायुधनैपुण्य रचित अगण्यजन्य राजन्य मौलिपालिनिहित निशित सायकः मगधनायकः मालवेश्वरं प्रत्यग्र सङ्ग्रामगस्मरं समुत्कटमानसारं मानसारं प्रति ம் सहेलं न्यकृत जलधि निर्घोष अहङ्कारेण भेरिजाङ्कारेण हटिक आकर्णन् आक्रान्त भयचण्डिमानं ம் दिग्दन्त आवलवलयं विगूर्णयन् निजभर நமன். नमन् नमन् ம் मेदिनीभरेण आयस्त भुजगराजमस्तकबलेन ம் चतुर अङ्गबलेन संयुतः सङ्ग्राम अभिलाषेण रोषेण महत् आविष्टः निर्ययौ. மகதா விஷ்டோ நிர்யயோ. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்து பயப்படக்கூடாது. இதுல வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம் எது அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு சப்ஜெக்டையும் வர்பியும் சேர்த்து நூடலாம். சரியா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, மகத நாயகா நிர்யயோ, இதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? ஓகேவா? இந்த மகத நாயகனானவன் கிளம்பினான். சரியா? எதோட? சதுரங்க பலேன சம்யுதா மகதநாயகா நிர்யயோ. சோ சதுரங்க பலம் அப்படின்னா, பலம்னா சேனைன்னு அர்த்தம், ஆர்மின்னு அர்த்தம். சதுரங்கா அப்படின்னா 4 விதமான படைகள். அதாவது 4 விதமான படைகள் அப்படின்னா கால்படை, குதிரைப்படை, ஹஸ்தி, அஸ்வ, ரத, பதாதி ரூபாணி இது பாவ. ஸோ வந்து அஸ்தி அப்படிங்கிறது உங்களுக்கு யானை, அஸ்வம்ங்கிறது குதிரைப்படை, அப்புறம் வந்து ரதம் அப்படிங்கிறது சாரியட்ல வந்து சண்டை போடுறவா, பதாதிகள் அப்படின்னா கால் வழியா நடந்து போறவா. சோ இந்த மாதிரி சதுரங்க பலேன 4 விதமான சேனைகளோடு கூட சயுதா மகத நாயகா. சயுதகாங்கிறது கோஸ் இஸ் an adjective for மகத நாயகா. இட் இஸ் ஆல்சோ இன் பிரதமா விபக்தி, இல்லையா? அப்புறம் மகதாவிஷ்டக நிர்யயோ, பெரிய ஒரு ஆவிஷ்டக அப்படின்னா, மகதானா பிரச்சுரக ஜாஸ்தி, ஆவிஷ்டக அப்படின்னா ரோஷேன, ஒரு மகதா ரோஷே, ஆவிஷ்டக ரோஷேன, ஒரு பெரிய பிரச்சுரேன, ஒரு அதோட சேர்ந்த ரோஷேன சக நிர்யயோ, அவன் வந்து அந்த மாதிரி ஒரு கோவத்தோடு கூட கிளம்பினான். சரியா? சோ மகதநாயகா நிர்யயோ, அதான் மெயின் சென்டென்ஸ். அது ரெண்டுத்தையும் சுத்திக்கோங்க, குண்டனம் போட்டுக்கோங்க. இதுல வந்து ஆம், எப்படி பண்ணா அப்படின்னா, மாலவேஸ்வரம் சஹேலம், மாலவேஸ்வரம், மாலவேஸ்வரம் மகதராஜான்னு ஒருத்தன், அவனுக்கு பேரு தான் ராஜஹம்சகன்னு பேரு. மாலவேஸ்வரக, அவனுக்கு மானசாரம்னு பேரு. சரியா? மானசாரகன்னு பேரு. சோ இப்ப மகத நாயகனுடைய அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம். கதாச்சித், நானாவித, மகத்,
ஆயுத நைபுண்ய ரச்சித அகண்ய ஜன்ய ராஜன்ய மௌலி பாலி நிகித நிஷித சாயகா மகதநாயகா. சோ நானா கதாச்சித்து அப்படின்னா ஒரு சமயம், ஒரு பொழுது, ஒன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ நானாவித பலவிதமான மகத்து பெரிய ஆயுத ஆயுதங்கள் ஆயுதங்களினுடைய நைபுண்ய நிபுணதாயாக பாவக நைபுண்யம் அந்த நைபுண்யன அந்த நைபுண்யத்தினால ரச்சிதம் சிருஷ்டி உண்டாக்கப்பட்ட அகண்ய எண்ணிக்கையில் அடங்காத ஜன்யம்னா யுத்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேவா? யுத்தம் ஆயோதனம் ஜன்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஜன்யம் அகண்ய ஜன்ய எண்ணிக்கையில் அடங்காத யுத்தங்கள் யுத்தங்கள் அகண்யானி ஜன்யானி தேஷு அகண்ய ஜன்யேஷு ம், ராஜன்ய அந்த மாதிரி எண்ணிக்கையில் அடங்காத யுத்தங்களில் இருக்கின்ற ராஜன்யகா அப்படின்னா க்ஷத்ரியாகான்னு அர்த்தம். ராஜாக்கள் அவர்களுடைய மௌலி பாலி நிகித மௌலி மௌலினா தலை. சரியா? மௌலி பாலி அதுல அந்த மௌலி பாலின்னு சொல்லும் பொழுது அந்த தலை மேல அதனுடைய அக்ரபாகத்துல நிகிதம் வைக்கப்பட்ட நிஷித சாயக ரொம்ப ஷார்ப்பான சாயகம் யாரால் வைக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட மகத நாயகா அவனுக்கு அட்ஜெக்டிவா போறது. புரியுறதா? இப்ப திருப்பி முதல்ல இருந்து சாய் சொல்றேன், சொல்லுங்க. ஜி பாலி சாயக்கான பாலி மௌலி பாலினா என்ன சொன்னேன்? அப்புறம் பாலினா அக்ரம், அதனுடைய தலையினுடைய அக்ரம் அக்ரபாகம். அப்புறம் சாயகஹனா திரும்ப மீனிங் சொல்லுங்க. சாயகனா ஆரோஸ். நிகிதம்னா வைக்கப்பட்ட ஸ்தாபிதம். நிஷிதம் அப்படின்னா ஷார்ப்பு. சாயகா அப்படின்னா அம்பு. சரியா? ஏன சக. ஓகேவா? சோ கதாச்சித்து ஒரு சமயம் என்ன அப்படின்னா நானாவிதானி பலவிதமான. சரியா? மகதாம் யானி ஆயுதானி மகத் ஆயுதானின்னு இருக்கணும். மகதாம் யானி மகதாம்னா மகாபுருஷானாம் பெரிய புருஷர்களுடைய யானி ஆயுதானி. சோ இப்ப ஒண்ணுன்னா நீங்க பார்த்துட்டே வாங்கோ. நானாவிதானி மகதாம் யானி ஆயுதானி நானாவித மகத் ஆயுத அப்படி கொண்டு போய் நிறுத்திக்கணும். சரியா? தேஷாம் ஆயுதானாம். சோ நானாவிதானி மகதாம் யானி ஆயுதானி நானாவித மகத் ஆயுத ஆயுதம் நிக்கும், ஆயுதானி நிக்கும். சோ நானாவித மகத் ஆயுதானாம் நைபுண்யேன பலவிதமான மகாபுருஷர்களுடைய ஆயுதங்களினுடைய நைபுண்யேன நிபுண நிபுண நிபுணதாயாக பாவக நைபுண்யம் தேன நைபுண்யேன அகண்யானி ஜன்யானி அகண்யானி அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காத ஜன்யானி யுத்தானி தேஷு ஜன்யேஷு. சரியா? சோ நானாவித மகத் ஆயுத நைபுண்ய அகண்ய ஜன்ய வரைக்கும் வந்துருத்து. சரியா? தேஷு அந்த ஜன்யேஷு அந்த அந்த யுத்தேஷு ராஜன்யானாம். அதாவது பலவிதமான பெரிய பெரிய மகாபுருஷர்களுடைய நிபுணத்தாவால ரச்சிக்கப்பட்ட சிருஷ்டி செய்யப்பட்ட எண்ணிக்கையில் அடங்காத அந்த போர்க்களங்களுக்குள்ள ராஜன்ய க்ஷத்ரியர்களுடைய மௌலி பாலி மௌலி பாலிஷு நிகிதாக அதாவது கிரீட்டத்தினுடைய பிராந்த பாகேஷு அந்த உச்சி அக்ரவாதங்களில் நிகிதாக ஸ்தாபிதாக வைக்கப்பட்ட நிஷிதாக மிகவும் தீக்ஷ்ணமான சாயகாக ஏன சக. புரியுதா? சோ நானாவித பலவிதமான. சரி, நான் இன்னைக்கு ஒரே ஒரு பேராகிராஃப் தான் பண்ண போறேன். ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் சச் அ பிக் சென்டென்ஸ். ஐ எம் நாட் கோயிங் டு ரஷ். ஸோ நான் உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் கேளுங்க திருப்பியும். நானாவிதம்ங்கிறது முதல்ல பத அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அது எப்படி எல்லாம் சேர்றதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நானாவிதம்ங்கிறது பலவிதம், பலவிதமான பல வகையில் இருக்கின்ற பெரிய மகாபுருஷர்களுடைய ஆயுதத்தினுடைய நைபுண்யத்தினால உண்டாக்கப்பட்ட எண்ணிக்கையில் அடங்காத யுத்தங்களில் ராஜாக்களுடைய மௌலியினுடைய தலையினுடைய பாலி அக்ரபாகத்தில் நிகிதம் வைக்கப்பட்ட நிஷிதம் மிகவும் தீக்ஷ்ணமாக இருக்கின்ற சாயகாக நிகிதாக நிஷிதாக சாயகாக ஏன சக
வைக்கப்பட்ட தீக்ஷணமான ஆரோக்கள் அம்புகள் எவனாலோ அவன் அப்படின்னுட்டு சிங்குலர்ல கொண்டு வந்து மகத நாயக அட்ஜெக்டிவா வரப்போகுது. தீபா புரியுறதா? தலையிலே கையில வச்சுட்டேல. சோ நானாவிதானி காயக்காக என்ன சொன்னீங்க? சாயகன்னா ஆரோ காய ஆரோ அம்பு. சரியா? சோ நானாவிதானி மகதாம் ஆயுதானி மகதாம் யானி ஆயுதானி மகதாயுதானி. சோ நானாவிதானி தானி மகதாம் மகதாயுதானி நானாவித மகதாயுதானி. சரியா? ஓகேவா? சோ நானாவித மகத் ஆயுதானாம் தேஷாம்னு போட்டேன்னா நானாவித மகத் ஆயுதானாம்னு வந்துரும். அந்த ஆயுதானாம் நைபுண்யம், நைபுண்யத்தை எப்படி பிரேக் பண்ணுவேள்? நிபுணதாயாக பாவக நைபுண்யம். சோ நானாவித மகதாயுத நைபுண்யம் தேனன்னு சேர்த்துக்கோங்க. அந்த நைபுண்யேன திருப்பியும் நானாவித மகதாயுத நைபுண்யேன ரச்சிதானி அது சேர்த்துக்கோங்க. நானாவித மகதாயுத நைபுண்ய ரச்சிதானி நானாவித மகதாயுத நைபுண்ய ரச்சிதம் அப்படின்னு நிக்கும். ரச்சிதானின்னு நிக்கும். அப்புறம் இங்க வாங்கோ. அகண்யானி ஜன்யானி எண்ணிக்கையில் அடங்காத யுத்தங்கள் தேஷு யுத்தேஷுன்னு அர்த்தம். சோ அகண்யானி ஜன்யானி அகண்ய ஜன்யானி தேஷு அகண்ய ஜன்யேஷு. சரியா? சோ நானாவித மகதாயுத நைபுண்ய ரச்சித அகண்ய ஜன்யேஷு அந்த அப்படிப்பட்ட எண்ணிக்கையில் அடங்காத போர்க்களங்களில் ராஜன்யானாம் ராஜன்ய மௌலிபாலி அப்படிங்கறது எப்படி சேர்த்துப்பேள்? ராஜன்யானாம் மௌலிபாலி. சரியா? ராஜாக்களுடைய மௌலினா தலை, அதனுடைய பாலி அப்படின்னா அக்ரபாகம். சரியா? அந்த கிரீட்டத்தினுடைய பிராந்த பாகன்னு அர்த்தம். சரியா? மௌலிபாலிஷு அகண்ய ஜன்ய ராஜன்ய மௌலிபாலிஷு நிஹிதாக நிஷிதாக சாயகாக. அந்த சாயகத்துக்கு ரெண்டு ரெண்டு அட்ஜெக்டிவ். எப்படின்னா வைக்கப்பட்ட அம்புகள். சரியா? தீவிரமான தீக்ஷ்ணமான அன்புகள். சரியா? நிஷிதாக நிஹிதாக சாயகாக ஏன சக. சரியா இருக்கா? சோ பலவிதமான பெரிய பெரிய புருஷர்களுடைய ஆயுதங்களினுடைய அந்த ஒரு தேர்ச்சியினால நைபுண்யத்தினால உண்டாக்கப்பட்டது அப்படின்னா நிறைய பெரிய பெரியவா ஆயுதத்தை எடுத்துன்னு வந்தாதான் நான் சண்டை போட முடியும். அவளோட அந்த எக்ஸ்பர்ட்ஸினுடைய இதை அதை சொல்றோம் இல்லையா? உனக்கு வந்து என்னது கிரிக்கெட் ஆடணும்னா போய் சச்சின் டெண்டுல்கரோட கேமும் பிராட்மேனோட கேமையும் போய் பாரு, கவாஸ்கரோட கேமை போய் பாருன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பலவிதமான ஆயுதங்களினுடைய நிபுணதா அதனால சிருஷ்டிக்கப்பட்டனா அந்த ஸ்கில்ல காமிக்கிறதுக்கு அவ வரல. அந்த ஸ்கில்ல நீ பார்க்கணும் அப்படின்னா அந்த போர்க்களத்துக்கு பார்த்தா தான் உண்டு. புரியுறதா? சோ அதனால ரசிக்கப்பட்ட எண்ணிக்கையில் அடங்காத போர்க்களங்களில் ராஜாக்களினுடைய மௌலியினுடைய அக்ரபாகத்தில் எந்த ராஜாவினால் சரங்களானது தீக்ஷ்ணமான சரங்களானது வைக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ராஜா இந்த மகத ராஜா. புரியுறதா? அதான். அப்புறம் மகத நாயகா, மகத தேசஸ்ய நாயகா. சரியா? அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஜி அவன் பேரே மகத நாயகாவா இல்ல அவன் அவனுக்கு பேரு ஒரு வந்து பேர் ராஜஹம்சகான்னு அவனுடைய பேரு. மகதஸ்ய நாயகா மகத நாயகா. யூதஸ்ய அதிபகா இருக்கு இல்லையா? யூதாதிபகா. அந்த மாதிரி மகதஸ்ய நாயகா மகத நாயகா. மாலவேஸ்வரம் பிரத்யக்ர சங்கிராம கஸ்மரம் சமுத்கட மானசாரம் பிரதி சஹேலம் என்ன பண்றான் அப்படின்னா சதுரங்க பலேன சம்யுதா சங்கிராம அபிலாஷேன ரோஷேன மகதாவிஷ்டா நிர்யயௌ கிளம்பினான். இப்ப யார குறிச்சு சண்டை போட போறான் அப்படிங்கறத நம்ம சொல்லணுமோனோ. இவங்க மகதநாயகன் கிளம்பிட்டான். மகதநாயகா மகதாவிஷ்டா ரோஷேன மகதாவிஷ்டா மகதநாயகா நிர்யயௌ கிளம்பினான். யாதி நிர்யயௌ. நிர்ங்கிறது உபசர்க்கம். யயௌ யயதுஹு யயுஹு லிட்டில் அகாரத்துல இருக்கு. கிளம்பினான் என்ன சொல்றது? நிரகச்சத் வெளிக்கிளம்பினான்னு அர்த்தம். நிர்கச்சதி நிரகச்சத் இருக்கணும் அது. மாலவேஸ்வரம் மாலவசிய ஈஸ்வரஹா மாலவேஸ்வரஹா. இவன் இன்னொரு ராஜா. அவன் பேர் என்ன? மானசாரம்னு அவனுக்கு பேரு. சரியா? அவனுக்கு என்னெல்லாம் அட்ஜெக்டிவ்? அவனை குறிச்சி சகேலம் கிண்டலாக
இவன் வந்து ரோஷேண மகதாவிஷ்டா நிர்யயோன்னு கொண்டு போய் அங்க சேர்க்கணும். ஓகேவா? சோ பிரத்யக்ர சங்கிராம கஸ்மரம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் இவனுக்கு. பிரத்யக்ரம் அப்படின்னாலே இந்த இந்த காதம்பரி பூரா இந்த பிரத்யக்ரம் வந்திருக்கு. நூத்தனம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ பிரத்யக்ர ஸ்புரித, பிரத்யக்ர பத்திரம் அப்படின்னு வரும். அப்படின்னா நூத்தனம், அபிநவம்னு அர்த்தம். இப்பொழுது முளைச்ச அப்படின்னு சொல்றோம்ல, அபிநவ புஷ்பம், அபிநவ பத்திரம்னா இப்போது புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். அபிநவ்னு பேர் வைக்கிறாள அப்படின்னா யூத், ரொம்ப ஃப்ரெஷ், எங்கன்னு அர்த்தம். சரியா? சோ பிரத்யக்ர சங்கிராம கஸ்மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரத்யக்ரஹ யஹ சங்கிராமஹ, பிரத்யக்ரஹனா இப்பொழுது ஆரம்பித்த, இப்போது புதுசாக வந்திருக்கிற, சங்கிராமஹா அப்படின்னா சண்டை, போர்க்களம். பிரத்யக்ரஹ யஹ சங்கிராமஹ பிரத்யக்ர சங்கிராம தஸ்ய கஸ்மரஹ. கஸ்மரஹ அப்படின்னா பக்ஷகன்னு அர்த்தம், பொடியாக்குறவன். கசதி இது கஸ்மரஹ, எவன் மொத்தம் எல்லாத்தையும் பொடியாக்கிடுறானோ அப்படி இருக்கிற சத்ரு நாசகன்னு அர்த்தம். புரியுதா? சோ பிரத்யக்ர சங்கிராம கஸ்மரம், பிரத்யக்ரஹ யஹ சங்கிராமஹ பிரத்யக்ர சங்கிராமஹ, பிரத்யக்ர சங்கிராமம் சங்கிராமஸ்ய கஸ்மரஹ பிரத்யக்ர. அதாவது இப்போ போர் வருது, நான் ஒன்றும் ரெடியா இல்லை, நான் ஒரு 5 நாள் கொடுங்கோ அப்படிங்கிறது இல்லை. இஸ் எனி டைம் ரெடி வித் இதுன்னு. ஃப்ரெஷ்ஷா வர போர்ல வந்து சண்டை போடுறான் அப்படின்னா, அப்படின்னு ஃப்ரெஷ்ஷா வர போர் பழசு போர்லாம் இல்லை. இஸ் எனி டைம் இஸ் ரெடி டு கிரஷ் த எனிமி. புரியுறதா? சோ பிரத்யக்ரஹ யஹ சங்கிராமஹ பிரத்யக்ர சங்கிராமஹ பிரத்யக்ர சங்கிராமஸ்ய கஸ்மரஹ யஹ தம். அந்த அதை வந்து யாரோ அவன், எவனோ அவன், புதுசா வர அந்த சங்கிராமத்தினுடைய கஸ்மரஹ சக மாலவேஸ்வரஹ தம் மாலவேஸ்வரம்னு கொண்டு த்விதியால போய் முடியணும். அதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்த அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சமுத்கட மானசாரம். அதாவது மானசாரம்ங்கிறது அவன் பேரு, செகண்ட் வர மானசாரம் அவனுடைய நேம், ஃபர்ஸ்ட் வர மானசாரம்ங்கிறது அந்த மானசாரத்துக்கு மானசாரம்னே ஒரு அட்ஜெக்டிவ். மானம்னா அபிமானம். மான ஏவ சாரம் எஸ்ய சக தம். எவனுக்கு வந்து அவனுக்கு வந்து எசன்ஸ் ஆஃப் மை லைஃபே என்னன்னா, நான் வந்து ஒரு ரிஜிடா இருப்பேன், நான் வந்து ஒரு ப்ரைடோட இருப்பேன், ஒரு அபிமானத்தோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரோ, அந்த மாதிரி மானத்தையே தன்னோட சாரமாக வைத்து கொண்டு இருக்கின்ற. சோ வந்து சமுத்கடஹ அப்படின்னா என்ன அர்த்தம்னா தீவிரஹன்னு அர்த்தம். சமுத்கடஹ மானஹ ஏவ சாரஹ எஸ்ய சக தம். சமுத்கட மானசாரம், மானசாரம் அப்படிங்கிறது அவனுக்கு பேரு. அதனாலே மானத்தை சாரமா வச்சுட்டு இருக்கிறதுனாலேயே அவனுக்கு மானசாரம்னு பேர் வந்துச்சு. இந்த யுதிஷ்டிரகா சொல்றதும் யுதி ஸ்திரக ஸ்திரம் திஷ்டதி இது யுதிஷ்டிரகா. எவன் மத்த வந்து யுத்தத்துல ஸ்திரமா நிக்கிறானோ அவனுக்கு வந்து யுதிஷ்டிரன்னு பேரு. பீமஹா அப்படின்னா பயங்கரகா, அவனை பார்த்தாலே ஓடி போயிடுவா எல்லாரும் இல்லையா? சோ அந்த மாதிரி சுயோதனன் தான் பேரு, அவனுக்கு லேட்டரா துரியோதனன் பேர் வந்துருச்சு. சோ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி காரணப்பெயர் மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ இந்த மானசாரம் அவன் எப்படிப்பட்ட மானசாரம் அப்படின்னா சமுத்கட மானசாரம் தீவிரக சமுத்கடக மானஏவ சாரக எஸ்ய சக தம் மானசாரம் பிரதி சஹேலம். ஹேலம் இது ஏற்கனவே வந்துருத்து. ஹேலா அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம்னு பார்த்தோம். ஹேலையா சக சஹேலம். என்ன அப்படின்னா இப்ப இந்த திருத்தியா விபக்தி அத்தனையும் யாருக்கு அட்ஜெக்டிவா போறதுன்னா இந்த சதுரங்க பலேன அப்படின்னு ஒரு திருத்தியா விபக்தி இருக்கணும். இதை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சதுரங்க பலேன சேர்த்துக்கோங்க. சோ இந்த மகதநாயகனானவன் இந்த மாலவேஸ்வரனை இந்த சதுரங்க பலேன இந்த சேனையோடு ரோஷத்தினால சூழப்பட்டவனான மகதநாயகா நிர்யயோ கடந்து இவனை அட்டாக் பண்ணணும், இவனை அவமானப்படுத்தணும்ட்டு ஹேலத்தோட. சொல்லுங்க. ஜி, இந்த சஹேலம்ங்கிறது கிரியா விசேஷணமா பிரியா வருமா? நிர்யயோல கொண்டு போய் சேர்த்துக்கலாம் நீங்க. சஹேலம் நிர்யயம் ஒரு ஒரு ம். ஒரு மெதப்புல கிளம்பினாங்கிற மாதிரி. சரியா? ஆ, நியக்கிருத ஜலநிதி கோஷ அகங்காரேன பேரி ஜங்காரேன சதுரங்கவலேன. அங்க போய் அதாவது இப்போ பெரிய மலை, அதுக்குள்ள ஒரு சின்ன மேடு, அதுக்குள்ள ஒரு சின்ன குருவி, அதுக்குள்ள இன்னொன்னு அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பாக்ஸ்குள்ள பாக்ஸ் மாதிரி இந்த சதுரங்க பலேன பேரி ஜங்காரேன சதுரங்க பலேனங்கிறது, இந்த பேரி ஜங்காரேங்கிறது சதுரங்க பலேனக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த பேரி ஜங்காரம்ங்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு வர்ணிக்கணுமோ, எப்படிப்பட்ட பேரியினுடைய ஜங்காரம் அப்படின்னா நியக்கிருத ஜலதி நிர்கோஷ அகங்காரேன. சோ வந்து
ஜலதேகே நிர்கோஷம். ஜலதினா சமுத்திரம். சமுத்திரத்தினுடைய ஒரு அலை, அந்த சத்தம் இருக்கணும், அது ஜலதி நிர்கோஷ ஜலதி ஜலதி நிர்கோஷः. சரியா? சோ அந்த அந்த ன்யக்ருதः ஜலதி நிர்கோஷ அகங்காரः. அந்த ஜலதி நிர்கோஷः ஏவ அகங்காரம். ஜலதிக்கு எது அகங்காரம்? பிரைடு அப்படின்னா மெல்லீசா வந்தா நம்ம வந்து இந்த இதுல அந்தமான்ல வந்து அஹ், பரத் நகர்னு ஒரு பீச் இருக்கு. பீச்சுக்கே அவமானம் அந்த பீச். ஏன் அப்படின்னா அலையே கிடையாது. இஃப் யூ see a salt water லேக் பார்த்தா எப்படி இருக்கும்? நல்ல டெப்த் இருக்கும், இது வரைக்கும் இருக்கும், இது வரைக்கும் முழுகிடுவோம் கொஞ்ச தூரம் போனாலே. ஆனா வந்து அலைகளே கிடையாத ஒரு சமுத்திரம் எதுன்னா அந்த பரத் நகர் பீச். சரியா? சோ அந்த மாதிரி அந்த ஜலதிக்கு வந்து அகங்காரம்ங்கிறது என்ன, அதனுடைய ப்ரைடுங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய நிர்கோஷம், அந்த சப்தம் கொடுக்கறது பத்தியா, அந்த நிர்கோஷக ஏவ அகங்காரக, நிர்கோஷ அகங்காரக. ஜலதேகே நிர்கோஷ அகங்காரக, ஜலதி நிர்கோஷ அகங்காரக. சோ இப்ப எங்க சொல்லணும்? நியக்ருதः ஜலதி நிர்கோஷ அகங்காரः ஏன சஹ தேன பேரிஜங்காரேண சதுரங்க பலேன சயுதः மகதநாயகः நிர்யயௌ. அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா இருக்கா? ஞக்ருத்தனா சொல்லுங்க. திரஸ்கிருதः கீழே தள்ளப்பட்ட. அதாவது ஜலதியோட நிர்கோஷம் தான் ஓஹோன்னு இருக்கு, அகங்காரத்தோட இருக்காது. அது ஒண்ணுமே இல்லைன்னா எங்க பேரி சப்தத்துக்கு. இந்த பேரி ஜங்காரம் வந்த உடனே ஜலதியினுடைய நிர்கோஷ அகங்காரமே போயிடுத்து, கீழே தள்ளப்பட்டு விட்டது. சத்வசீல லெசன்ல கூட இருந்ததுல இந்த ஞக்ருத்தது. அப்படி ஆமா 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 ஆமா. சோ அந்த நெக்கு புரியுறதா இப்போ? எல்லாருக்கும் புரியுறதா? பிரேமா மேடம், மாலினி. ஒரு Yes. ராஜா சண்டைக்கு போனான் அப்படிங்கறத இவ்வளவு கதை. அதுதான் புரோஸ், அதான் சம்ஸ்கிருதம். அதுதானே அதுதானே நான் உங்களுக்கு வந்து அந்த பாணனுடைய கதை சொல்லியிருக்கேனோ. ஒரு 2 4 பிள்ளைகளை கூப்பிட்டு இது தான் செத்தப்புறம் அந்த இதை யார் எழுதணும் அப்படின்னு கேட்கிறார். 4 புள்ள, ஒருத்தன் வையாகரணன், ஒருத்தன் சாகித்யக்காரன், ஒருத்தன் ஜோதிஷிகன், இன்னொருத்தன் ஏதோ ஒண்ணு. இந்த ஜோதிஷனையும் இவனையும் விட்டுவிட்டார், இந்த வையாகரணனையும் சாகித்யக்காரரையும் கூப்பிடுறார். இங்க வந்து காஞ்ச மரம் ஒண்ணு இருக்கு, அதை நீ எப்படி சொல்லுவேன்னு கேக்குறார். இவன் வந்து சுஷ்கோ விரக்ஷதி திஷ்டதி அக்ரேங்கிறான் வையாகரணன். காஞ்சி போன மரம் முன்னாடி இருக்குன்னு. தப்பு ஒண்ணும் கிடையாது, கிராமட்டிக்கலி கரெக்ட். இந்த சாகித்யக்காரன் என்ன சொல்றான்? நீரச தருரிக விலசதி புறத்தகங்கிறான். நீரசம், போக்கடிக்கப்பட்ட ரசம், அதனுடைய அந்த தரு மனமானது முன்னாடி நிக்கிறது. ஆஹா, நீ தாண்டா என் புக்கு எழுதுறதுக்கு பிரமாதமானவன். சும்மா அப்படியே இகோ எனர்ஜி எச்சிபம் அப்படின்னு சூத்திரத்தை எழுதின்னு போறதுங்கிறது அது அது வந்து ப்ரிசைஸ் இன் தாட் அண்ட் உங்களுக்கு ப்ரெசிஷன் இன் தாட் அண்ட் வெறும் கன்சைஸ் இன் ரைட்டிங்ல நீங்க கிராமருக்கும் தார்க்கிகாலும் பேர் போனவா அதுக்கு இல்லையா? சாகித்யம்ங்கிறதே உங்களுக்கு கதை விடுறது. எதுக்கு ஹாரி பாட்டர் இவ்வளவு வித்து போறது? அதனால தானே இல்லையா? ஒரு வாண்டை வச்சுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அது இத்தனை கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இல்லையா? ஸோ அதான். ஸோ ஞக்ருதः ஜலதி நிர்கோஷ அகங்காரः ஏன சஹ தேன. ஓகேவா? அப்படிப்பட்ட பேரிஜங்காரேன நாங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹடிக ஆகர்ணன ஆக்ராந்த பயச்சண்டிமானம் திகந்தாவல வலயம் விகூர்ணயன்னு. சோ இந்த விகூர்ணயன்னுங்கிறது சத்ரு பிரத்யத்துல இருக்கு, மகதநாயக்கனுக்கு போறது. சோ இந்த ஜங்காரேன இருக்கிற சதுரங்க பலேன சம்யுதா மகதநாயகா அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஹடிக ஆகர்ணன ஆக்ராந்த பயச்சண்டிமானம் திகந்தாவலவலயம் விகூர்ணயன்னு மகதநாயகா சதுரங்க பலேன சம்யுதா நிர்யயோ அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சோ இப்போ ஹடிக ஆகர்ணன, ஹட்டிகம் அப்படின்னாலே ஹடக அஸ்ய அஸ்தி இதி ஹட்டிகம். ஹட்டிகம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஹட்டம்னாலே ஒரு ஒரு பயம்னு அர்த்தம். அதாவது பலாத்கார சம்பந்தமான ஒரு பதம் அது ஹட்டிகம்ங்கிறது. ஹடக அஸ்ய அஸ்தி இதி ஹட்டிகம். சோ அந்த பலாத்காரம், அந்த ஹட்டிக ஆகர்ணன, அந்த சப்தத்தை ஆகர்ணனம் அப்படின்னா இந்த பேரி சப்தம் இருக்கணும், அந்த மகாத்வனி, அதனுடைய ஸ்ரவணம், அதை கேட்கறதுனால. சோ ஹட்டிகம் எது ஆகர்ணனம் ஆகர்ணனேன ஹட்டிகாகர்ணனேன அப்படி கேட்கறதுனால ஆக்ராந்தக அப்படின்னா அடையப்பட்ட, பயேன ஆக்ராந்தகனா சூழப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பயத்தினால் சூழப்பட்டது, பிராப்தக அடையப்பட்ட, பயேன பயத்தினால, சண்டிமா யஸ்ய தம் இது வந்து
திகந்தாவல வலயம்க்கு அட்ஜெக்டிவா போறது. திகந்தஹா அப்படின்னா திக் தந்தா சாரி திக்கு தந்தாவல வலயம். சோ திகு தந்தாவல வலயம்னா திக்கஜானாம் அர்த்தம். திக்கஜங்களினுடைய திக்கு தந்தாவலானாம் வலயம். வலயம்னா மண்டலம், சமூகம், குரூப். அது அதை அவன்கிட்ட இருக்கிற கஜங்கள்லாம் சிரேஷ்டமான கஜங்கள். ஆனா அப்படிப்பட்ட கஜங்களே இவனுடைய பேரிநாதத்தினுடைய சப்தத்தினால பயத்தினால பயேன சண்டிமானம் அப்படின்னா அப்படியே கோவம் வந்துருத்து. கோவம் வந்தா என்ன ஆகும்? இன்னும் ஆக்ரோஷமா சண்டை போடும். ஸோ அந்த பேரிநாதம்ங்கிறது என்னன்னா டெம்போ கிரியேட் பண்றோம் இல்லையா? ட்ரில் ஆரம்பிக்கிறோம்னா டொங்கு டொங்குன்னு அடிச்சு அந்த டெம்போ கிரியேட் பண்ணா மார்ச் பாஸ்ட் ஆரம்பிப்பா. ஸோ அந்த டெம்போக்கோசரம் கொடுக்குற அந்த பேரி ஜங்காரம், அந்த பேரி ஜங்கார சப்தத்தினால் ஹட்டிக ஆகர்ணன ஆக்ராந்த பயஜண்டிமானம். ஹட்டிகம் அப்படின்னா ஒரு 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 பலாத்கார சம்பந்தத்தோட இருக்கின்ற அதை அந்த ஹட்டிகம் எது ஆகர்ணனம் ஹட்டிகாகர்ணனம். ஹட்டிக ஆகர்ணனேன ஆக்ராந்த பயம். ஆக்ராந்தக பயம் அதாவது அடையப்பட்ட பயம். அந்த பயேன பயத்தினால கோவம் வந்துருச்சு. அதாவது எதையோ ஒன்று யாரோ ஒருத்தர் நம்ம இப்படி போறோம், ஜவால் மூஞ்சிக்கிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து பயம் வரும். பயம் வந்ததுக்கு அப்புறம் கோவம் வரும் இல்லையா? இப்படியா பண்றது அப்படின்னு ஒரு கத்துவோமோ இல்லையா? நம்ம இப்படி நடந்து வேண்டே இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் மூஞ்ச கொண்டு வந்து நம்ம கிட்ட வச்சா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருது பயம், அப்படின்வோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு கோவம் வரும் அந்த பயத்தினால. சோ பயேன சண்டிமானம். சண்டிமானம்ங்கிறது சண்டிமா, தருணிமா, லகிமா, இதெல்லாம் வந்து அதனுடைய பாவம். சண்டஸ்ய பாவம் சண்டிமா. இது வந்து அந்த இமானிச் பிரத்யம் ஐமானிச்சு பிரத்யம். அதேதான். ஆமா, இமானிச்சு பிரத்யம். ரகுவம்சம்ல படிச்சோம். ஆமா ஆமா. சோ ஹட்டிகம் எது ஆகர்ணனம் ஹட்டிகாகர்ணனம். ஹட்டிகாகர்ணன கர்ணனேன ஆக்ராந்தம் ஹட்டிகாகர்ணன ஆக்ராந்தம். அட்டிகாகர்ணன ஆக்ராந்தः பயः. ஹட்டிகாகர்ணன ஆக்ராந்த பயः. அட்டிகாகர்ணன ஆக்ராந்த பயேன சண்டிமானம். அட்டிகாகர்ணன ஆக்ராந்த பயச்சண்டிமானம். திக்கு தந்தாவலம் சண்டிமானம் திக்கு தந்தாவல வலயம். திக்கு தந்தாவலம் அப்படின்னா திக்கஜங்கள்னு அர்த்தம். அந்த திக்கஜானாம் வலயம் அப்படின்னா மண்டலம், சமூகம். அதை விகூர்ணயன்னு ஓட்டிண்டுன்னு அர்த்தம். சாலையன்னு இப்போ நன்னா கலப்பி விட்டுண்டு. யானைகள் சாதாரணமா இருந்தாலே பயங்கரம். இன்னும் கோவத்தோட வந்து எல்லாம் கலப்பி விட்டுண்டு அவன் விகூர்ணயன் மகதநாயகா சதுரங்க பலேன சயுதா மகதாவிஷ்டா நிர்யயம். சரியா? அதுக்கப்புறம் மேலும் இந்த பலம், இந்த சதுரங்க பலம்னு இருக்கணும். 4 விதமான சேனை சொன்னேனோ, யானை, குதிரை, ரதம், கால்படை. சரியா? இந்த 4 பலம்ங்கிறது இதுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நிஜ பர நமன்னு மேதினி பரேன ஆயஸ்த புஜக ராஜ மஸ்தக பலேன சதுரங்க பலேன. சோ வந்து என்ன அப்படின்னா அதாவது இந்த பூமியை யார் தாங்கின்னு இருக்கான்னா ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்க. சோ இந்த பூவனுடைய பாரம் ஆதிசேஷனுடைய கூடு மேல இருக்கு, தலை மேல இருக்கு. சோ இப்ப வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா நிஜபரம். நிஜபரம்னா நிஜபரேன தன்னுடைய பாரத்தினால நமந்தி. அதாவது இந்த மாதிரி உலகத்துல வந்து அதாவது சின்ன வயசுல எல்லாம் சொல்லுவா, எங்க ஆத்துல எல்லாம் சொல்லுவா, ஓடாத, தப்பு தப்புன்னு குதிக்காத, பூமாதேவிக்கு தலைவலிக்கும்னுவா. அதெல்லாம் சொல்லியிருக்காளான்னு தெரியல, எங்க ஆத்துல அப்பப்ப சொல்லுவா இத. ஆமா சொல்லுவோம். ஆமா, அவங்க தப்பு தப்புன்னு நடக்காத, பூமாதேவி கால் வலிக்கும்னுவா. சோ அந்த மாதிரி தப்பு தப்புன்னு நடக்கிறதுக்கே கால் வலிச்சதுன்னா இப்படிப்பட்ட ஒரு சேனை வந்து அங்க திரண்டுதுன்னா அந்த பூமிக்கு வந்து எவ்வளவு பாரமா இருக்கும். சோ அந்த மாதிரி நிஜ பரம் அவளுடைய ஸ்வபாரேன நமந்தி. ஏற்கனவே அவ குனிஞ்சிட்டு இருக்கா. யா மேதினி. மேதினா பூமி, பிருத்திவி. அந்த பிருத்திவியாக பரேன. சோ இந்த பாரத்தினால பூமாதேவி குனிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா நான் ஒண்ணு வச்சுட்டு இருக்கேன், அதுக்கு மேல இன்னொன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என் தலை மேல ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்கேன், அந்த குழந்தை மேல இன்னொன்னு இருக்கு அப்படின்னா அந்த பாரம், அதோட பாரம் எல்லாம் எனக்கு தான் வரும் இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த சேனையினுடைய பாரம் நிஜபர நமன்னு. நமன்னா நமந்தி, அப்படியே நமஸ்காரம் பண்ற மாதிரி குனிஞ்சு கொடுத்து நமந்தி மேதினி. சரியா? நிஜ பர நமன் மேதினி
மேதின்யாக பரேன, பரஹ பாரஹ ரெண்டுமே ஒண்ணுதான். மேதினியினுடைய பாரத்தினால என்ன ஆறுது அப்படின்னா, மேதின்யாக பாரேன ஆயஸ்தம் புஜகராஜஸ்ய மஸ்தகபலம். ஸோ ஆயதம் ஆயஸ்தம் அப்படின்னா பீடித்தம்னு அர்த்தம். பீடிக்கப்பட்ட புஜகராஜம், புஜகா அப்படின்னா புஜேன கச்சதி இது புஜகா, ஒன் ஹூ மூவ்ஸ் வித் த புஜம். சரியா? புஜாபியா ஒரு புஜேன தான், சிங்கிள் தானே அதுக்கு. புஜேன கச்சதி. ஸோ அந்த புஜக ராஜா, புஜகராஜஸ்ய சர்ப்பராஜாவினுடைய அந்த சேஷநாகத்தினுடைய மஸ்தக பலம் அப்படின்னா மஸ்தகஸ்ய பலம், மஸ்தக பலம் சிரோதாரண சக்தி, அது இத்தனையும் தாங்கிட்டு இருக்கணும். அந்த பலேன சதுரங்க பலேன சம்யுதக. சோ இப்படிப்பட்ட ஏன சதுரங்க பலேன, அப்படிப்பட்ட இந்த தன்னுடைய பரம், அந்த பரத்தினால நமன்னு மேதினியினுடைய பாரத்தினால பீடிக்கப்பட்ட அந்த ஆதிசேஷனுடைய மஸ்தக பலேன சதுரங்க பலேன, அந்த பலத்தோடு இருக்கின்ற இந்த சதுரங்க பலேன சம்யுதக சேர்ந்தவரான சங்கிராம அபிலாஷி அவர். சரியா? சங்கிராமே அபிலாஷா எஸ்ய சக. ஓகேவா? அதாவது அபிலாஷின்னு வரும், அபிலாஷேன. ஓகேவா? சோ சங்கிராம அபிலாஷி அப்படிங்கிறது அவனுக்கு அட்ஜெக்டிவா போறது. யாருக்கு? மகதநாயகனுக்கு. அந்த சங்கிராம அபிலாஷேன ரோஷேன மகதாவிஷ்டக மகதநாயக நிர்யயம். சரியா இருக்கா? சோ கதாச்சித் நானாவித மகதாயுத நைபுண்ய ரச்சித அகண்ய ஜன்ய ராஜன்ய மௌலி பாலி நிஹித நிஷித சாயகோ மகதநாயகः மாலவேஸ்வரம் பிரத்யக்ர சங்கிராமகஸ்மரம் சமுத்கட மானசாரம் மானசாரம் பிரதி சஹேலம் நியக்ருத ஜலதி நிர்கோஷ அகங்காரேன பேரி ஜங்காரேனன்னு இருக்கணும், அங்க ஜாங்காரேனன்னு இருக்கு, அது தப்பு. ஜங்காரேன ஹட்டிகாகர்ணனாக்ராந்த பயச்சண்டிமானம் திக்தந்தாவல வலயம் விகூர்ணயன் நிஜபர நமன் மேதினி பரேண ஆயஸ்த புஜகராஜ மஸ்தக பலேன சதுரங்க பலேன சம்யுதः சங்கிராம அபிலாஷேன ரோஷேன மகதாவிஷ்டோ நிர்ணயம். இதோட நிறுத்திக்கலாமா?